வணக்கம். காலேஜ் டிஆர்பி தமிழ் அழகு 10 தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மயிலை சீனி வெங்கடசாமி. சென்ற பதிவில் கட்டடக்கலைகள் குறித்து காண்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக கோவில் அமைப்புகளும் அதன் விதங்களும், நாகரம், வேசரம், திராவிடம் என்று 3ஆக கோவில் அமைப்புகளை கூறுகிறார் ஆசிரியர். நாகரம் என்பது பட்டையாக, அதாவது சதுரமாக அமைக்கப்படும் வட இந்திய கோவில் கட்டிடங்களாகும். வேசரம் என்பது வட்ட வடிவமாக அல்லது அரைவட்ட வடிவமாக காணப்படும் கோவில் அமைப்பு கட்டிடங்களாகும். 3ஆவதாக திராவிடம். திராவிடம் தென்னிந்திய கோவில் கட்டிடங்களாகும். இவை தரையமைப்பு, அகநாளிகை, அதாவது நாம் இன்று கர்ப்பகிரகம் என்று அழைக்கப்படும் இடம். கர்ப்பகிரகத்தையும் அதன் முற்புறத்தில் சிறிய இடைக்கழியையும் உடையது. கர்ப்பகிரகத்தை சார்ந்த இடைக்கழிக்கு இடைநாளிகை, அதாவது அர்த்த மண்டபம் என்று பெயர். அகநாளிகை, அதாவது கர்ப்பகிரகம் பெரும்பாலும் சதுரமான அமைப்பையுடையது. சில அகநாளிகை நீண்ட சதுரமாக இருப்பதும் உண்டு. சில அகநாளிகை நீண்ட அரைவட்டமாக அமைந்திருக்கும். மிக சில வட்ட வடிவமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக கள்ளழகர் கோவிலை கூறுகிறார் ஆசிரியர். கோவில் அமைப்புகளை நாம் காணொளியில் காணலாம். அடுத்ததாக மாடக்கோவில்கள் குறித்து கூறுகிறார். மாடக்கோவில் என்றால் மாடிப்போல் அமைந்த கோவில் என்பது பொருள். ஒன்றின் மேல் ஒன்றாக 9 நிலை மாடக்கோவில்கள் இருந்ததாக செப்பநூல்கள் கூறுகிறது. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் மாடக்கோவில்கள் குறித்து கூறுகிறார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் திருவைக்கல் என்னும் ஊரில் இருந்த மாடக்கோவிலை கூறுகிறார். அடுத்ததாக மாமல்லபுரத்து மாடக்கோவில். மாமல்லபுரத்து மாடக்கோவில் அர்ஜுனன் ரதம் 2 நிலை மாடக்கோவில், தர்மராச ரதம் 3 நிலை மாடக்கோவில், சகாதேவ ரதம் 3 நிலை மாடக்கோவில் என்று கூறுகிறார். வேறு மாடக்கோவில்கள் என்று பார்த்தால் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில், இதனை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். அடுத்து உத்திரமேரூர் சுந்தரவரத பெருமாள் ஆலயம். இவை வேறு மாடக்கோவில்கள் ஆகும். அடுத்ததாக ஆசிரியர் கட்டட அமைப்பும் அதன் உறுப்புகளையும் கூறுகிறார். அவ்வாறு கூறும் பொழுது அடி, உடல், தோல், கழுத்து, தலை, முடி என்று கோவில் கட்டிடங்கள் 6 உறுப்புகளை உடையவை என்று கூறுகிறார். நாம் காணொளியில் இதை காணலாம். கோவில் கட்டடங்கள் பெரும்பாலும் 3 வகைப்படும். அவை சுத்தம், மிஸ்ரம், சங்கீரணம். சுத்தம் என்பது முழுவதும் ஒரே பொருளால் கட்டப்படுவது. மிஸ்ரம் என்பது 2 பொருட்கள் கலந்து கட்டப்படுவது. சங்கீர்ணம் என்பது 2ற்கும் மேற்பட்ட பொருட்களால் கட்டப்படுவது, அதாவது மரம், செங்கல், கருங்கல். கோவில் வகைகள். கடவுள் அல்லது தெய்வங்கள் எழுந்தருளியிருக்கும் திருவுண்ணாளிகைக்கு விமானம் என்று பெயர். திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் செங்கனான் கட்டிய 78 கோவில்கள் பற்றியும், அதற்கடுத்து ஆலக்கோவில், இளங்கோவில், கரகக்கோவில், நாலர்கோவில், கோக்குடி கோயில், மணிக்கோயில், உயரமான கோவில் என்று கூறுகிறார். உயரமான கோவில் என்றால் தஞ்சை பெரிய கோவில் கூறுகின்றன. 190 அடி உயரம். கோவில் அமைப்பும் அதன் முறைகளையும் பற்றி அடுத்து கூறுகிறார். சுவர் உறுப்பு, கோஷ்ட பஞ்சரம், கும்ப பஞ்சரம், தோல் உறுப்பு ஆகியவற்றை கூறுகிறார். கோவில்கள் வளர்ச்சி அடைந்த விடம் கூறுகிறார். அதாவது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அம்மனுக்கு கோவில்கள், தனி ஆலயங்கள் உருவாகின என்று கூறுகிறார். இவையெல்லாம் நாம் மயிலை சீனி வெங்கடசாமியின் கட்டடக்கலையில் காண்கின்றோம். அடுத்த பதிவில் சிற்பக்கலை குறித்து காண்போம். நன்றி, வணக்கம்.